குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜென்ம குருவாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன் இணைவு. சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். உங்களுடைய தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெற்று வருமான ஸ்தானத்தை பலமடைய செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கேதுவோட பாதிப்பு 80 to 90% இந்த மாதம் நீங்கினும். அதே நேரத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீசமாக இருக்கிறது இந்த மாத துவக்கத்தில் நீசமாக இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்குது. சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதமானது இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம். பொதுவாக நாளில் சுக்கிரன் வந்து திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் பெறுது. ரெண்டுமே ஒரு சேர கடகராசிக்கு கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடைக்காத ஒன்றும் கடகராசிக்கு கிடைக்கும், இல்லைனா கும்பராசிக்கு கிடைக்கும். இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை கடகத்திற்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல் 4ஆம் இடம் பலம் பெற்று தனம், வாக்கு, குடும்பஸ்தானமும் பலம் பெற்று சுகஸ்தானமும் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுது. அடுத்ததாக 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள புதன் வர்றார். 3:12 அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை அடைகிறாரு. 3ஆம் இடமும் பலமடையுது. தைரிய வீரிய ஸ்தானமும் பலமடையுது. முதல் 3 பாவங்கள், அது 2, 3, 4, இந்த 3 பாவமுமே பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார்னு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஒரு வெப்ப கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றார். கடகத்தில் செவ்வாய் நீசம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு சேரும்போது இங்கே நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் ஏற்படுது. அதே நேரத்தில் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அது உங்களுடைய ராசிலேயே இருக்கிறது நல்ல விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. 5ஆம் அதிபதி 10 கூடிய ஒரு செவ்வாய் ராசிக்குள்ளே வந்தாமன்றது அவ்வளவு விசேஷம். ஸோ நல்ல ஒரு கிரகநிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. 26ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சிகிறார். துலாத்துக்கு பயிற்சி ஆகுது. அதுவும் ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை தான். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்காவாக நடக்கும். முதல்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2 அன்னைக்கு அந்த பயிற்சி நடக்குது. 4ஆம் இடம் பலமடையுது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், நிலம் சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆக போகுது. தாய்வழி உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. தாய்வழி உறவுகள் உங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஆல்ரெடி தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு மருத்துவ செலவுகளை செய்துட்டு இருப்பீங்க. தாய் வழி உறவுகளாலையும் தாயாலையும் நிறைய செலவுகளை சந்திச்சுட்டு இருந்த காலகட்டங்களெல்லாம் இருந்து கடந்த காலகட்டங்களில் இப்போ அந்த செலவுகள் எல்லாம் குறையும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். உங்களுக்குமே உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய ஆரோக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ ஒரு டயட் இருக்கிறது, அதுக்கான ஃபுட் ஹேபிட் எல்லாம் மாற்றுறதோ, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இந்த காலகட்டம் செய்வதற்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. அதுக்கான விதை இந்த மாதம் உங்களுக்கு போடுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்பட செய்வதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. சார் வீடு வாங்க முடியல, கையில் காசு பணம் இருக்குது, வீடு கிடைக்கவே மாட்டேது அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல வீடு, நல்ல சொத்து அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. காரு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் நீங்கும்.
அடிக்கடி பழுதாகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வண்டி வாகனங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பழுதுகளை நீக்கி நல்லபடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு நிற்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவை இதெல்லாம் ஆடம்பர பொருட்களோ அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வேளை இந்த காலகட்டம் பாருங்க, வின்டர் சீசன் தான் இருக்குது, அப்போது சம்மர் சீசனில் தான் ஏசி ரேட் அதிகமாக இருக்குது, இப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதெல்லாம் வாங்கி ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களை நீங்கள் சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு என்னவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் இந்த மாதம் நீங்கள் செஞ்சுருவீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தாய்வழி உறவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரமும் உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகளை செய்ய கடமைப்பட்ட நபர்களாக மாறிடுவாங்க. அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரத்துக்கு சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான ஒரு அம்சத்தை சொல்லுது. நீங்கள் ஒரு தடவை விட்டு கொடுக்க அவங்க ஒரு தடவை சாக்ரிஃபைஸ் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கட்டாயமாக சொல்லுது. அதே போல் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், கிட்னி லிவர் சமமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்காக மருத்துவத்தை பார்த்துட்ருக்கீங்க, மருத்துவ செலவுகள் அதனால் செஞ்சுட்ருக்கீங்கன்னா அந்த நோய் சம்மந்தமான விஷயங்கள், நான் சொன்ன உறுப்புகள் இருக்கக்கூடிய நோய் சம்மந்தமான விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறத நீங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியும். கொஞ்சம் ரெக்கவராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரைட், ஓகே. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பலமடையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி திறமையாக செயல்பட்டு உங்களோட திறமை எங்கே வெளிப்படுத்தணும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை காட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே லாபத்தோடு செய்து முடிப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது. இங்கே என்னென்னா 11ஆம் அதிபதி பலமடைகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான லாபத்தை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதுக்காக அபரிவிதமான பெரிய 3 மடங்கு லாபத்தை பார்க்கணும், 4 மடங்கு லாபத்தை பார்க்கணுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை அதிகம் ஆசைப்பட்டு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. ரைட், தாயாரோட உடல் ஆரோக்கியம் மாற்றமடையுது, நல்ல நிலைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் தாய் வழி உறவுகளை யாராவது ஒருத்தருக்கு அந்த உடல் தொந்தரவுகள் வந்து கண்டம் அது மாதிரி விஷயங்கள் சம்பவிக்கிறதுக்கு காரண காரியங்களாக இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சம்பாதிச்ச சொத்தோ தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய உயிர் சொத்துக்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. தாயாருக்கு அந்த ESI PF இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குது, இல்லை உங்கள் அம்மா வெளியில் எங்காவது காசு பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்குது, அதுக்காக முயற்சி எடுத்துருக்கோம் நடக்கவே இல்லைன்னா இந்த காலகட்டம் அந்த பணமெல்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையுமே சொல்லுது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4ஆம் பாவம் முழுக்க பலம் அடையுது, எந்த இடத்துலையும் அதில் சேதாரம் இல்லை. அதே போல் உங்களுடைய தந்தைக்கு ஆயுள் சம்பந்தமாக இருந்து வந்த பயம் பதட்டம் நீங்குது. தந்தைக்குமே உயிர் சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி அதில் உங்களுக்கு சாதகமான பல முடிவுகளை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ரெண்டுமே ஃபேவராக இருக்குது சுக்கிரன் பலமடைகிறதுனால. ரைட், அடுத்ததாக 7ஆம் தேதி புதன் கன்னி ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். கன்னி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உச்சம் ஆட்சி மூல திரிகோணம் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டம் ஆபரண சேர்க்கை உண்டாகும். கண்டிப்பாக சார் கோல்டு இல்லைனாலும் சில்வர்லையாவது வாங்குவீங்க, ஆபரண சேர்க்கை கட்டாயமாக உண்டாகுது. அதே போல் உங்களுக்கு தேவையான அந்த துணிமணிகள் எல்லாம் புதுசாக வாங்குறதுக்கு உண்டான உங்களை இன்னும் மெடுக்காக கடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் அந்த காலகட்டம் நீங்கள் செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அக்கம் பக்கத்தினர் முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. சகோதர வழி ஆதரவு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். மாமனாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. அதே போல் வந்து சில நபர்களுக்கு வந்து இந்த ஆயுள் பயமெல்லாம் இருந்திருக்கும். அந்த ஆயுள் பயம் நீங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக அது காட்டுது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் கொடுக்குது. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதும் அப்படின்னாலும் தைரியமாக துணிச்சலாக திடகாத்திரமாக செய்யணும் இல்லையா? ஸோ அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் அந்த திடகாத்திரமான எண்ணத்தையும் இந்த புதன் உங்களுக்கு கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் வந்து என்னென்னா புதன் கொடுக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம ஏதோ சிம்பிளாக பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க, பெருசாக நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய காரியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்மளுடைய காரியங்களை எந்த விதமான எதிர்ப்புகள் இல்லாமல் சுயமுயற்சியின் மூலமாக முன்னேற்றி தர்றதுக்கு என்ன வழியோ அதற்குண்டான தைரியத்தை தான் புதன் கொடுக்கும். அந்த தைரியத்தில் குருட்டு தைரியமாக இருக்கிறது தெளிவான தைரியமாக இருக்கும். குருட்டு பூனை விட்டத்தில் வாஞ்ச மாதிரி இருக்காது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ புதன் கொடுக்கக்கூடிய தைரியம் ஜெயிக்கக்கூடிய தைரியமாக மாறுகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே நேரத்தில் காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சரியாகும்
அப்படிங்கிறதுல கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் டூ வீலர் இந்த காலகட்டம் வாங்குவீங்க. டூ வீலரில் ரொம்ப வேகம் வேண்டாம். ஏன்னா புதன் 3 கூடியவராக இருந்தாலும் 12 கூடியவர் இல்லையா, ரொம்ப வேகமாக போகும்போது வேகத்தை குறைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் வாகனம் பழுதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேகத்தை குறைச்சிக்கோங்க, முக்கியமாக டூ வீலர். ரைட், ஓகே. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ தான் தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே அந்த செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த சூரியனுடைய பயிற்சி இருக்குது. உங்களுடைய பேச்சுக்குண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது. குடும்ப உறவுகளில் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் தன்னுடைய ஜீவனத்தையும் தன்னுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களையும் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. எப்படி இருந்தாலும் ஒரு உறவு உங்களை விட்டு உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரியன் எடுத்து கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் தங்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை மறுபடியும் அதிகரிக்கிறதுக்காக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அந்த காலகட்டம் செய்வீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. பேச்சுவார்த்தையில் மட்டும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஆத்திரப்பட்டு சில நேரங்களில் ஒரு ராஜா ஒரு கூலியாளுக்கு கட்டளை இடுற மாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் கட்டளை இடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போது எந்த இடத்துலையும் உங்களுக்கு தகராறுகள் இல்லை. வருமானம் இரட்டிப்பு மடங்காக ஆகுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இது ஏற்படுத்தி தருது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பலம் மட்டுமே, பலவீனம் கிடையாது. எதிரிகளை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த சூரியன் கொடுத்துருவோம். என்ன சனி பார்வையில் இருக்குது அப்படிங்கும்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த உறவு நிலையில் சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் பையனாக இருந்தால் தான் சண்டை சத்துருவோம். பொண்ணாக இருந்தால் 2 பேரும் மாண்டிங் ஆயிடுவீங்க, ரொம்ப பக்குவமாக இருந்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரி, 18ஆம் தேதி செவ்வாயினுடைய நகர்வு இருக்கு இல்லையா, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. செவ்வாய் நீசமாகி நீச்சபங்க ராஜயோக அமைப்பு ஏற்பட்டு குருமங்கலத்தையோ யோகத்தோடு இருக்குது. அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தெளிவாகிறது. தொழிலில் டவுன் கிரேடில் இருந்தீங்கன்னு இனிமேல் வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நல்ல விஷயம். செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் இருக்கிறது. கோபம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குருவோடு இருக்கிறதுனால அந்த பக்குவமும் இருக்கும். அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் இந்த செவ்வாய் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இன்னும் அதை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா, சிம்பிள், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணிட்டுப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப சௌகரியமான மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.